2025 12 மாதங்கள் நம்ம எப்படிலாம் கடந்து வந்திருப்போம். ஒரு விஷயம் நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இந்த வருஷத்தில் நன்மையை பெற்றிருப்போம், தீமையை பெற்றிருப்போம், பிரச்சனைகள், போராட்டம், சந்தோஷம், சமாதானம், இப்படி எல்லா வகையிலையும் நம்ம இந்த வாழ்க்கையை அனுபவிச்சிருப்போம் இந்த வருஷம் முழுவதுமா. அப்போ இதை பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது தான் தேவன் நம்மளுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், எவ்வளோ விஷயங்கள் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துவோம். அப்போ 2025 பாருங்க, தேவன் நம்மளுக்கு ஆரம்பத்தில் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தை வச்சு தான் நம்மளோட பேசியிருப்போம். அதே போல எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தை அந்த நாளில் நிறைவேறுகிறோம். ஆமென். அப்போ அப்படிப்பட்ட வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது வசனமும் அதே தான் சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? ரோமர் 10:11 இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம், அந்த வாசிக்கிற வேதம் இருக்கு, அது என்ன சொல்லுது தெரியுமா? இயேசுவை விசுவாசிக்கையா, இயேசு எனக்கு 2025 ஒரு வாக்குத்தத்தை வசனம் கொடுத்தாரு. அதை நான் விசுவாசிச்சு என்ன பண்ணேன், டெய்லி நான் ஜெபிச்சேன். சோர்ந்து போன நேரத்தில் அந்த வாக்குத்தத்தை வச்சு நான் ஜெபிச்சேன். அதே போல தேவன் வாழ்க்கையில அந்த காரியத்தை செஞ்சாரு. அப்போ அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே அதை செஞ்சிருக்கிறார். அப்போ அவன் நன்றி உள்ளவர்களா நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு அதுக்கு நம்ம நன்றி சொல்லலாம் இருக்கணும். இந்த 2026 ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போறோம். அதற்கேற்ற ஆயத்தை நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் தேவன் அந்த காரியத்தை என்ன பண்ணுவார், நம்ம வாழ்க்கையில வாழ்க்கை செய்வார். அப்போ இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நான் மறந்தாலும் இயேசுவனை எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, எரேமியா 32 17 எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் வசனம் இருக்கு. அப்போ 27 செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி இதே வசனத்தை கேள்விக்குறி போட்டிருப்பாங்க. அப்போ அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இதை எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் தியானிக்கும் பொழுதுதான் இது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி அதை தியானிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இந்த வருஷத்துல டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில தேவன் என்ன பண்றாரு, என்னோட இடைப்படுறாரு. இத்தனை மாதங்கள் நீ இந்த வாக்குத்தத்தை வச்சு ஜெபிச்சேன், அவனுக்கு என்ன பண்ண, அது கேட்ட பலனை நான் கொடுத்தேன், நீ மறந்துட்டானா, நான் என்ன பண்ணல, மறக்கல. இப்ப வேதம் சொல்லுது பாத்தீங்களா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் விற்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவரை விசுவாசிச்சு இயேசுவை நீங்க எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நான் என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த விஷயத்துல நான் அப்படி இருக்கக்கூடாது, சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின்படி நான் என்ன பண்ணுங்க, உங்களால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை, எனக்கு நீங்க எல்லாமே செய்வீங்கன்னு சொல்லி நம்பி நான் என்ன பண்ண வாக்குத்தை விசுவாசிச்சு ஜெபிச்சேன். அதே போல தேவன் அற்புதத்தை செய்தார். வசனமும் அதே தான் சொல்லுது, அவர் நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. இப்ப இன்னைக்கு அந்த வெட்கத்தை அனுபவிக்காம தேவன் நம்மளை இந்த வருடம் முழுவதும் வழி நடத்தினவர். இந்த 2026 போகும் பொழுதும் அதற்கேற்ற கிருபைகளை நம்மளுக்கு தருவார். கேட்கும் போது அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்ப அதற்கு நம்மளை தகுதிப்படுத்துவதற்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆயத்தப்படும் பொழுது அந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில கொடுத்து அந்த வாழ்க்கையை என்ன கொண்டு வர நிறைவேற்ற அவர் சித்தத்தினுடைய நடத்த அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அப்ப தேவன் இதுவரை நடத்தின இந்த ஆண்டு முழுவதும் நம்ம நடத்தின தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அநேகருக்கு இந்த இயேசுவின் அன்பை சொல்லி அநேகர் ரட்சிப்புகளை நடத்துவோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.